ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவை நம்ம நிலா வந்து ரோட்டில் பார்க்குறாங்க. அவங்கள ஓடி போய் பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா நிலாவை பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலாவுமே வந்து இங்கே பாருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே இங்கே பாருங்க, பல்லவனோட அப்பா நடேசன் அவர் எதுக்காக உங்கள் மேலே கோவப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் அவங்களோட ஒய்ஃப் தானே, நீங்கள் அங்கே வந்து இருக்கிறதுல அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி என்ன நடந்தது உங்களுக்குள்ள? நீங்கள் உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ஆகவே இல்லை. எதுக்காக உங்கள் மேலே கோவப்படுறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே அவங்க இருந்துட்டு இங்கே பாருமா, நான் அவரோட பொண்டாட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ பல்லவன் பல்லவன் எனக்கு பிறந்த பையன்தான், ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, இதுக்கப்புறம் ஏதாவது உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ அந்த ஆளவே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் கோமல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது, பல்லவன் அப்போது நடேசன் அங்கிளுக்கு பிறந்த பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நடேசனை கோவிலில் மீட் பண்ணுறாங்க. கோவிலில் பார்த்ததுமே இங்கே அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பியா? ஏம்மா, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியது தானே. தேவையில்லாமல் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அது எல்லாத்தையுமே உன் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு இதை சரி பண்ணலாமா அதை சரி பண்ணலாமான்னு எதுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை பார்க்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள், தயவு செஞ்சு நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். பல்லவன் உங்களுக்கு பிறந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா, 4 பசங்களுமே என்னுடைய பிள்ளைங்க தான், எனக்கு பிறந்த பசங்க தான். தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அங்கிள், எனக்கு தெரியும் உங்கள் பையன் பல்லவன் கிடையாது. உங்களுக்கு 3 பிள்ளைங்க தான். பல்லவன் கோமல் அவங்க இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பிறந்த பையன்தான். பயாலஜிக்கலாக உங்கள் பையன் பல்லவன் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருச்சா? சரிம்மா, தெரிஞ்சிருச்சுன்னா மனசோடு வச்சுக்கோ. இதை போயிட்டு பல்லவங்கிட்ட சொல்கிறதோ இல்லை சேரன் சோழன் இல்லை மற்ற யார்கிட்டையாவது சொல்கிற வேலையை வச்சுக்காத. அவங்க அண்ணன் தம்பிங்களா சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவாம்மா. இங்கே பார், அதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு தாங்கிக்க முடியாது. அவங்க 4 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டோ பல்லவனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோமா. பல்லவன் நம்ம வீட்டில் தான் இருப்பான். அவன் நம்ம வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் என் பிள்ளை தாம்மா. நீ வேறுபாடெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஏதாவது விஷயம் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நீ உன் மனசோட வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அப்போது பல்லவன் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான். சரிங்க அங்கிள், எதுக்காக உங்ககிட்ட பல்லவனை வந்து அவங்க விட்டுட்டு போகணும்? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏமா, அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, அங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நீலா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவானே. ஐயோ, இது கண்டிப்பாக பல்லவனுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா வந்து நினைக்கிறாங்க. இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சோழன்கிட்ட, சோழன் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க நம்ம ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா, என்ன நிலா சொல்கிற? அப்போது நீ என்னை புருஷனை ஏற்றுக்கிட்டியா? இதை ஒரே ஒரு 5 செகண்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, எங்கே போகிறீங்க? இல்லை, குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வரேனே. எதுக்காக? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இருக்கிற மாதிரி ஆள் நல்லா தான் இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்போது நான் அழுக்காக இருந்தாலும் நீ ரசிக்கிற. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நிலா. ஏங்க, சும்மா வெட்டி பேச்சு பேசாமல் உள்ளே வரீங்களா? சரி நிலா, டைம் ஆகிடுச்சா? இது உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. நிலா, உண்மையாகவே நீங்கள் தானா, இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே வேறு ஏதாவது புகுந்திருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது நிலா. ஆமாம், என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? என்ன, நீங்கள் புருஷனை ஏற்றுக்கிட்டீங்களா? இனிமேல் நான் இந்த ரூம்லவே படுக்கணுமா? உங்கள் கூடவே ஒன்றா படுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நிலா வந்து பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, பின்ன நான் என்ன
உங்களை என் புருஷனா ஏற்றுக்கிறேன், நீங்கள் இங்கே வந்து படுங்க, நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்கணும், நீ என் லவ்வர் அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னேனா? இல்லை உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், அதுக்கு நீங்கள் கற்பனை உலகத்துக்கே போயிட்டீங்களே. ஏங்க, இந்த கற்பனை புத்தியை கொஞ்சம் குப்பையில் தூக்கி போடுங்க. நான் பல்லவனை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. பல்லவனை பற்றியா? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதான்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு அதாவது பல்லவன் பின்னாடி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவனோட கதை என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்க. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க, பல்லவன் வந்து நடேசன் அங்கிளுக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம இது சோழன் அப்படி நெஞ்சு மேலே கை வச்சுக்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை பல்லவன் எங்கள் தம்பி தான், என் அப்பாவுக்கு 2வது ஒய்ஃபுக்கு பையன், அவ்வளோதான். என்னங்க ஒட்டுமொத்தமாக எங்களை எல்லாருமே ரத்த பந்தத்துலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீலாம் முறைக்கிறாங்க. இல்லை நீங்கள் இந்த வீட்டுக்காக நல்லது தான் நினைப்பாங்க, ஆனால் இப்போ இப்படி பேசுகிறீங்களே அதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த விஷயமே எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்தது. பல்லவனோட அம்மாவை ரோட்டில் பார்த்தேன், அவங்கக்கிட்ட ஏன் விட்டுட்டு போனீங்க, எதுக்காக நடேசன் அங்கிள் உங்கள் மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, எதுக்காக நீங்கள் பல்லவனை அங்கே விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, பின்ன அவர் கோவப்படாமல் இருப்பாரா, ஏன் பிள்ளையே, நான் பெற்ற பிள்ளையே அங்கே விட்டுட்டு வந்தால் அவர் கோவம் தான் பட செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நடேசன் அங்கிள் கிட்ட கேட்டதுக்கு அவர் உண்மையை வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. எது தெரிஞ்சாலும் மனசோட வச்சுக்கோ, வேறு யாருக்கும் சொல்லாத, 4 பிள்ளைங்களுமே என் பிள்ளைங்க தான், அவங்க ஒன்றா தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நடேசன் அங்கிள் நினைக்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது. உண்மையாகவே கோமல் தான் நம்ம பல்லவனோட அம்மாவா, இல்லை வேறு யாராவது இருக்காங்களா, இல்லை வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போது பல்லவனோட அம்மா அப்பா யாராக இருப்பாங்க? கோமல் அவங்க அம்மா மாதிரியே தெரியல, அவங்களுக்கு சுத்தமாக பாசமே இல்லை பல்லவன் மேலே, யாராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் நம்ம நடேசன் வந்து கதவை தட்டுறாங்க. ஏம்மா நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, அதோ அங்கிள் அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னம்மா இன்றைக்கி என்னம்மா சமையல், போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை, இன்றைக்கி சமைக்கலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் சமைக்கலை, நான் தான் சமைக்க வேண்டான்னு சேர் அண்ணக்கிட்ட சொல்லிட்டேன். ஏண்டா என்ன பட்னி கிடக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பட்னியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை, அதனால தான் இது நம்ம எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், டேய் கிறிஸ்மஸ்ஸு 2 நாள் ஆச்சுடா போய், நீ என்னடா இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கிறிஸ்மஸ் அன்றைக்கி கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துட்டேன், அன்றைக்கி பிரியாணி சாப்பிட முடியல, அதான் அது பேரை வச்சு இன்றைக்காவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ சரி எப்போ வரும் பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடும், முன்னே ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரொம்பவே பசி எடுக்குது, சீக்கிரமாக வந்ததும் கொஞ்சம் போட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து வெளியே போய் உட்காந்துடுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இது விஷயமா நம்ம அப்பா கிட்ட கேட்டாவே தெரிஞ்சிடும், ஆனால் அவர் வாயை திறந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவர் சொன்னாதான் பாதி பிரச்சனை இருக்கவே இருக்காது, சொன்னால் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. நிலாவுமே ஆமாங்க, எனக்குமே அதுதான் தோணுது, உங்கள் எல்லார் மேலேயுமே அங்கிள் ரொம்பவே பாசமாக தான் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாரு. அவருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்குதுங்க, ஆனால் யார்கிட்டையுமே வெளிப்படையாக சொல்லி அவர் அந்த மனபாரத்தை குறைச்சிக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, இருங்க நான் அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன், இல்லை வேண்டாம் அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நான் அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் பல்லவன் யாருக்கு பிறந்தது, பல்லவன் யார், பல்லவனோட அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க, அவன் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா நீயும் அந்த நிலா பிள்ளை மாதிரி புதுசாக ஆரம்பிச்சுக்கிறியா, இங்கே பார் இதுக்கான பதிலெல்லாம் என்கிட்ட இல்லை, தேவையில்லாமல் இதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம
பல்லவன் வந்து அப்போ தான் வெளியே வராங்க. நிலாவுமே பின்னாடியே வந்து, "டே பல்லவா, என்னடா சாப்பிட்டே இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அண்ணி என்கிட்ட பேசாதீங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. "ஏன் பல்லவா, ஏன் நான் உங்க கூட பேசக்கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை அண்ணி, என் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். என் அம்மா மாதிரி உங்களை நான் நினச்சேன். ஆனால் என் அம்மாவுக்குமே என் மேலே பாசம் இல்லை. அவங்களுமே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நீங்களுமே என் மேலே பாசத்தை காட்டி இப்போது எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லவும், "என்னடா பல்லவா, உனக்காக நான் என்னடா செய்யலை? நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொன்றத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அண்ணி எனக்கு புரியுது அண்ணி, நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் நீங்கள் என் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க. ஓகே தான். ஆனால் என் அம்மா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் இதோ இங்கே நிற்கிறாரே இவர் தானே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நடேசன் வந்து இங்கே பல்லவனோட முகத்தை பார்க்குறாங்க. "டே பல்லவா, நடந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அம்புடுதான்டா, நீ தாங்கிக்கவே மாட்ட. சரிடா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, உன் அம்மாவை அடித்து கொண்டு போட்டேன்னு கூட சொல்லிக்கோ. ஏன்னா ஊர் ஃபுல்லாக எல்லாருமே ஏற்கனவே அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த தப்புமே செய்யாமல் நான் எல்லா பழியுமே ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இது என்ன எனக்கு புதுசாக என்ன? ஏதோ ஒன்று, நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும்டா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா கூட பேசாமல் அடம் பிடிக்கிறாங்க நம்ம பல்லவன். "இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீ என் மேலே யார் பாசம் வச்சாலுமே அது பொய்யா தான் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம நடேசனால் தாங்கிக்கவே முடியல. "இங்கே பாரு பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே கையை வச்சு, "நீ அழுகக்கூடாதுடா, எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டோட நீ தான் ராஜாவே, இந்த வீட்டோட இளவரசன்டா நீ" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, "ஆமாம், இது பெரிய அரண்மனை, இதுக்கு இவர் தான் ராஜா, இளையராஜா, இளவரசன்" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, "இங்கே பாருடா, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். இதுதான் நமக்கு அரண்மனை, கோட்டை எல்லாமே. இதில் செல்லப்பிள்ளை யார்? பல்லவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், என் ஷோல்டர் மேலேருந்து கையெடுங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு அப்படியே கொன்று போட்டுருணுன்ற அளவுக்கு கோவம் வருது" அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, "இங்கே பாரு பல்லவா, நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க. அங்கிள் கிட்ட இப்படி பேசாதன்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொல்கிறது" அப்படின்னு சொல்லவும், "அண்ணி என்கிட்ட பேசாதீங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, "இங்கே பாருடா, உன்னுடைய நலத்துக்காக தான் உன் அண்ணி எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லவும், "யோ நீயும் பேசாதியா? நீ தான் என் அம்மாவை அடித்து துரத்துன. யாருக்குமே தெரியாமல் நைட்டோட நைட்டாக என் அம்மாவை அடித்து துரத்தி விட்டுட்டுல்ல. எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்காம பண்ணிட்டேல்ல. நான் மட்டும் என்னையா பாவம் பண்ணேன்? எதுக்காக எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும்? என் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருப்பேன். வருவாங்களா, என்னை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்தாங்க. வந்து 2 நாள் கூட முழுசாக இங்கே இல்லவே இல்லை. அதுக்குள்ளே நைட்டோட நைட்டாக அடித்து துரத்திட்டியா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அப்போ எதுக்கா இல்லையா என் அம்மாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், எப்படி என்ன சொன்னாலும் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை அடித்து கொடுமை பண்ணி, நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே என் அம்மா என்னை விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிட்டேன். சேர அண்ணனோட அம்மாவை கொன்று போட்டுட்டேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா? உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. உன்னெல்லாம் கடவுள் மனுஷனாக படைச்சிருக்காரு, உன்னை மிருகமாக படைச்சிருக்கணுயா? மிருகம் கூட அதாவது நல்ல மிருகங்களாக இருக்கும், ஆனால் நீ மிருகத்தை விட மோசம் ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, "டேய், எதுவும் தெரியாமல் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் நடக்கிற நிலமையே வேறடா, என் நிலமையே வேறன்னு தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னையா அப்படி என்ன பெரிய சாதனை பண்ணிட்ட? இல்லை யாருக்காக என்ன செஞ்சிட்ருக்க? யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டேன். பெத்த பிள்ளைங்களுக்காக கூட எதுவும் செய்ய மாட்டேன். நீ பாட்டுக்கு போவ, டீ குடிப்ப, சாராயம் குடிப்ப, இப்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தானே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்றுக்கு 2 பேரை இங்கேருந்து உலகத்தை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு சேர அண்ணனோட அம்மாவை அனுப்பி விட்டுட்டேன். என் அம்மாவையுமே இப்போ வந்தவங்கள துரத்தி விட்டுட்டேன். இப்படி எல்லாருமே துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியாக நான் சந்தோஷமாக தானே இருக்க" அப்படின்னு சொல்லுவோம். "டே பல்லவா, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம். "என்ன பொறுமை? என்ன அப்படி பொறுமையாக இருந்துட்ட? என் அம்மா இங்கே தான் இருந்தாங்க. என் அம்மா அப்படி என்ன உன்னை கொடுமை பண்ணாங்க? நல்லா அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாங்க. டே, அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. அவளை மாதிரி ஒரு பொறுக்கியை நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்ட. அவள் இங்கே உனக்காகலாம் வந்திருக்க மாட்டா. எதுக்காவது ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருப்பாளே தவிர, மற்றபடி இவ உன்னை வந்து பார்க்கணும், உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், உன் மேலே பாசத்தை கொட்டணுன்றதுக்காகலாம் அவள் வரவே இல்லைடா. எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கள், என் அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க.
உடனேங்க நம்ம நடேசன் இருந்துட்டு, "போதும் நிறுத்துடா, நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. உன் அம்மா யாரு என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா நீ தாண்டா ரொம்ப கஷ்டப்படுவ. உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, யோ சும்மா என்கிட்ட ரீலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத. நீ எப்படி யாரு என்னன்னு எனக்கு தெரியும்யா. சின்ன வயசுலேருந்து நான் உன் கூட தானே இருந்திருக்கேன். உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இனிமேலாம் உனக்கு மரியாதையே இல்லையா? அவ்வளோதான் மரியாதை. இனிமே என்கிட்ட பேசுகிற வேலையோ இல்லை என்னை டச் பண்ணுற வேலையோ வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சே சாரி நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. நடேசனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல வராங்க. இங்கே பார், அதான் ஒருத்தி இங்கே வந்துட்டு போனாலே அவன் ஒன்றும் உன் அம்மா கிடையாதுடா. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு பிறக்கவே இல்லை. அவள் உன்னை அதாவது வேறு எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து உன்னை அந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் வச்சு உன்னை குழந்தைய காட்டி, அதாவது என் குழந்தைய அதாவது கை குழந்தையாக்குது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு பிச்சை எடுத்து அதில் கலெக்ஷனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட உன்னை எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாடா. அது மட்டும் இல்லாமல் அவளை எப்படி தெரியும்னு கூட நீ கேட்கலாம். அவள் நான் இது காஷ்மீரில் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் நிறைய ஊர்லலாம் நான் லாரி ஓட்ட போவேன்டா. அப்போ தான் அவள் எனக்கு பழக்கம். லாரி ஓட்டுறப்போ நிறைய இந்த தேங்காய் பட்டையெல்லாம் லோடு ஏற்றுப்பாங்க இல்லை ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி லோடு ஏற்றுறதுக்காக அவள் வருவா. அப்படி தாண்டா பழக்கம் ஆனோம். அந்த பழக்கத்துக்காக உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. ஆனால் அவளை மாதிரி எனக்கு மனசு கிடையாதுடா. உன்னை நான் தூக்கி போடணும்னு நினைக்கல. உன்னை என் பிள்ளையாக தான் நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தா. அதாவது சேரனோட அம்மாவுமே இந்த வீட்டில் இருந்தது. அப்போது எவ்வளவோ நகை பணம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லா சேஃப்டி பண்ணி வைப்பா. எல்லா மொத்த நகையுமே திருடிக்கிட்டு ஓடி போனவ தான் அவள் உன்னை பெற்றவெல்லாம் கிடையாது. உன்னை பெற்றவங்க எங்கே இருக்காங்களோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நான் உன்னை பெத்த பிள்ளையாக தாண்டா பார்க்குறேன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இங்கே நம்ம நடேசன் வந்து போட்டு உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பல்லவன் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. இங்கே பல்லவன் இருந்துட்டு, "இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க. என் அம்மாவை இங்கேருந்து அடித்து துரத்திட்டீங்க. அதனால தான் என்னென்னமோ கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "ஆமாம் பல்லவா, அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். உன்னுடைய மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க சரியில்லடா. உனக்கு ஒன்று தெரியுமா? அவங்க இங்கே வந்திருக்காங்க எதுக்காக? உன்னை பார்க்கறதுக்காகலாம் கிடையாது. அவங்க பணத்தை திருடிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே பல்லவன் இருந்துட்டு, "என்ன நீ சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். "ஆமாடா, அவங்க கூட ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே வெளியே ஒரு 10 மணிக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தண்ணி குடுக்கறதுக்காக வந்தேன். எனக்கு கூட நிறைய ப்ராஜெக்ட் இருக்குன்னு உனக்குமே தெரியும்ல. நைட் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை சரியாக முடிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தண்ணி தாகம் எடுத்தது. அதனால தான் கிச்சனுக்கு வந்தேன். இவங்க 2 பேரும் வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பணத்தை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா உன்னால் பணத்தை கூட எடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கோமல் இருந்துட்டு, "இங்கே பாரியா, பணம் எடுக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியா? அதை எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம். நான் இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். எப்படியாவது பணத்தை தூக்கிட்டு வந்துடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பணம்?" அதான் பாண்டிக்கு கடை லீஸ்க்காக நம்ம அண்ணன் மேலே பெட்டியில் பணத்தை வச்சுருந்தார்ல, அந்த பணத்தை இவங்க எடுக்கவும் வந்துட்டாங்க. நான் பார்த்து அவங்கள பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க பல்லவா. அதுக்கப்புறம் பணத்தை தான் மீட்க முடிஞ்சிச்சு. அவங்கள பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் அவங்கள பார்த்தேன். பார்த்து எதுக்காக பல்லவனை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க? எதுக்காக நடேசன் அங்கிள் உங்கள் மேலே கோவப்படுறாரு? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா உங்களை போலீஸ்லேயே மாட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, அது வந்து அவருக்கு பிறந்த பிள்ளையே இல்லை, என் பிள்ளையை நாங்கள் விட்டுட்டு போனால் அவருக்கு கோவம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ தானே தெரிய வருது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ போதும் நிறுத்துங்க அண்ணி, இதுக்கப்புறமும் என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இத்தனை நாளாக சேரானனோட அம்மா தான் என்னுடைய அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவருக்கு 2வது ஒய்ஃபுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது இவங்க இப்போ வந்தாங்களே அவங்களுக்கு தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ
என்னடானா அவங்களுக்கும் நான் பொறுக்கல, நான் வேற யாரோ அனாதைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கதையை சொல்கிறீங்க. ஐயோ கடவுளே! இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? அண்ணி எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல அண்ணி. எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அழுக சத்தம் கேட்டதுமே பாண்டியும் சேரனும் வெளியே வராங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனும் சேரனும் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. டே பல்லவா, நீ கவலைப்படாதடா. சின்ன வயசில் நடந்தது, உன்னை பெற்றவங்க யார் அப்படின்றத எல்லாத்தையுமே நீ ஆராய்ச்சி பண்ணுறதை விடுடா. உனக்காக நாங்கள் இருக்கோம்டா. உன் அம்மா அப்பா இருந்திருந்தா கூட உன்னை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. உன் மனசு இப்போ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன் பல்லவா. ஏன் பல்லவா நீ கண்டதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? உனக்காக நாங்கள் இருக்கோம். ஏன் எங்களுக்காக நீ உயிர் வாழ மாட்டியா என்ன? உனக்காக யாருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அழுகுற? ஏண்டா உனக்காக நாங்கள் இருக்கோம்டா. உன் அண்ணனுங்க இருக்கோம், உன் அம்மா அண்ணி மாதிரி இருக்கா நிலா, உன் அப்பா இருக்காருடா. இப்படி உனக்குன்னு சொந்த பந்தம் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஏன் நீ தனிமையாக ஃபீல் பண்ணுற? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ எங்கள் பிள்ளைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம பல்லவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. இப்போது இங்கே நம்ம நடேசன் வந்து பல்லவனோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. நம்ம பல்லவனுமே சைலண்டாக தான் இருக்காங்க. இங்கே பாரு பல்லவா, 1000 பேர் 1000 சொன்னாலுமே நீ எனக்கு பிறந்த பிள்ளை தான்டா. உன்னை நான் என் பிள்ளையாக தான் நினப்பேன். நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்களா சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துமையாக. எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் பிரிஞ்சிடவே கூடாது, சரியா? நடந்தது போனது எல்லாத்தையுமே மறந்துருப்பல்லவா. நாங்கள் எல்லாருமே உனக்காக இருக்கோம். இத்தனை பேர் இருக்கோம்ல, இத்தனை பேருக்காக நீ உயிரோடு இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து ரொம்பவே அரவணைப்பாக ஆறுதல் சொல்கிறாங்க நம்ம பல்லவனுக்கு. பல்லவனுமே அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாம்ல. டே பல்லவா, என்னடா இதெல்லாம்? நீ ஏன் பிள்ளடா, ஏன் பிள்ளடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் ரொம்பவே ரத்த கண்ணீரோட அப்படியே அணைச்சிக்கிறாங்க நம்ம பல்லவனை. பல்லவனுமே ரொம்பவே மன நிம்மதியோட நம்ம நடேசனை அணைச்சிக்கிறாங்க. அப்பா எனக்கு இது போதும்ப்பா, எனக்குன்னு அப்பா அம்மா மாதிரி அண்ணி அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்காக இருக்கீங்க. நான் இனிமேல் எதை நினச்சுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுமே சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பல்லவனுக்குமே என்னதான் இருந்தாலும் அப்படி வாய்ப்பேச்சியாக பேசினாலுமே உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு இங்கே பாரு பல்லவா, எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நீ உன் கண்ணில் இருந்து கண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சிந்தவே கூடாது. நீ தைரியமானவன்டா. நீ இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவன், சாதிக்க வேண்டியவன்டா. நீ கண்டதெல்லாம் நினச்சி நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. நல்லா படித்து ஒரு நல்ல வேலையை வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழுடா. உன் அம்மா உன் அப்பா எங்கே இருக்காங்க, என் அண்ணனுங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்காத. உன் அம்மான்றத ஒருத்தி இல்லவே இல்லை. உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவான்னு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எங்களை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா அப்படின்னா உனக்கு வேறு எதுவுமே தோணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு மனசார வாய் நிறைய கூப்பிட்றாங்க நம்ம பல்லவன். இப்போது அதே சமயம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை நான் என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், அது ரொம்ப தப்பு தானேப்பா அப்படின்னு சொல்லவும் டேய் நீ என் பிள்ளடா, நீ 1000 கேட்டாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது நிலாக்கிட்டையுமே அண்ணி சாரி அண்ணி, இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தீங்களேன்னு சொல்லிட்டு உங்களை நான் கண்டமேனிக்கு திட்டிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். உங்களுக்குமே மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சந்தோஷமாக இருந்தா அப்படின்னா அதுவே எனக்கு போதும்டா. அதுக்காக தான் நான் இவ்வளோவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் பல்லவா வா நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவன் எல்லாருமே படுக்கிறாங்க, யாருக்குமே தூக்கம் வரல. நம்ம பல்லவனுமே கண்ணை மூடுறாங்க, ஆனால் தூக்கமே வரல. அண்ணே தூக்கமே வரமாட்டேங்குதுண்ணே. என்னதான் நீங்கள் எல்லாருமே எனக்கு இருக்கீங்க, இருந்தாலும் என் அம்மா அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. டே பல்லவா போதுண்டா, நீ அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போச்சு, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் நல்லாவாடா இருக்குது, அழுகாதுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் தன்னோட நெஞ்சில் அவங்களோட தலையை சாய்ச்சிக்கிட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சேரன் வந்து எந்திரிச்சதுமே அதிகாலையிலேயே எந்திரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பல்லவன் இருக்கானான்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் எந்திரிச்சு எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இப்போது எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீயுமே வச்சிடுறாங்க. எல்லாருமே எந்திரிச்சதுமே டீ குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது
இங்கே நம்ம நிலாவுக்கு ஒரு ஃபோன் வருது கோர்ட்டில் இருந்தான். மேடம், இன்னைக்கு உங்களுக்கு இயரிங் இருக்குது, நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பித பிதன்னு முழிக்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன நிலா, ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணியிருக்காங்களா, யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நிலா முழிக்கிறாங்க. அது வந்து ஆமாம் ஆமாம், ஆஃபீஸில் இருந்தால் கால் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோர்ட்டில் ஃபோன் பண்ண விஷயத்த மறைச்சிடுறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் இன்றைக்கி வந்துடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வர முடியுமா என்னன்னு தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாவா, போன இயரிங் கூட நீங்கள் வரவே இல்லை, இப்போவும் அப்படி சொன்னால் அப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம நிலாவுமே ஆமாம் மேடம், ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா, ஏதோ ஒன்று, அதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கணும், கவுன்சிலிங் கூட கொடுக்குறோன்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம சோழன் வந்துட்டு, என்ன நிலா வர முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போது ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லவும், அது வந்து எனக்கு இப்போதைக்கு போகணும்னு தோணல, போகணுன்னு தோணுச்சுன்னா நான் போய்க்கிறேன், நீங்கள் எதுக்காக இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழன் வந்துட்டு, இல்லைங்க ஏதோ லாயர் வாய்ஸ் மாதிரியே இருந்தது, அதான். இல்லை லாயர் வாய்ஸ் எல்லாம் கிடையாது, இது என் கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணோட வாய்ஸு. பொண்ணா, அப்பயே மேடம்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சோழன், இப்போ எதுக்காக எனக்கு வர கால்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி கோர்ட்லேருந்து எனக்கும் கால் பண்ணியிருந்தாங்க, அதான் உங்களுக்கு கால் பண்ணாங்களா இல்லைன்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நீங்களாம் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, இவருக்கும் கால் பண்ணிட்டாங்களா, இவர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே, ஒருவேளை கோர்ட்டுக்கு போவாரா, போனால் போகட்டும், நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நிலாவும் நம்ம சோழனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சோழன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.